இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் நீங்க தம்ப்நெயில பார்த்திருந்தால கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு டேபிளை தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூவும் பண்ண போறோம். இந்த டேபிள் பாத்தீங்களா யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்களா, படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஆஃபீஸ் ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல லேப்டாப் யூசரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த டேபிள் செம்மையாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு மல்டி பர்பஸ் டேபிள் சொல்லலாம். அது இல்லாம போர்ட்டபிளான ஒரு டேபிள். இந்த டேபிளை தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். guys, I am Sam. நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறது Tech News Sam. சக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். You are searching, I am giving. Tech News Sam coming. ஒருத்தனால எது இல்லாமல் வேணா இருக்கலாம், பட் ஆனால் ஃபுட்டு சாப்பிடாம இருக்கவே முடியாது. அப்படி இருக்கும் போது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கணும்ல. பட் ஆனால் இப்போ இருக்கிற உலகத்தில் பார்த்தீங்களா ஹெல்த்தியான ஃபுட்டை பார்க்கவே முடியல. எல்லாமே ஃபாஸ்ட்டு ஃபுட்டாக இருக்குது. அந்த ஃபுட்டை சாப்பிட்டா நம்மளுக்கு தான் ஹெல்த் இஷ்யூ வரும். அப்படி இருக்கும் போது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை டோர் டெலிவரியே பண்ணுறேன் அப்படி சொல்லி உருவான ஒரு ஆர்கனைசேஷன் தான் டிஜிஎஸ் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். எதனால் பார்த்தீங்களா இது ஒரு நல்ல விஷயம். இப்போ ஹெல்த்தியான ஃபுட் எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. அப்படி இருக்கும்போது அந்த ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து தரேன் சொல்கிறாங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லா விஷயத்தையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டேபிளை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த டேபிளை நான் என்னோட சொந்த காசு போட்டு வாங்கினேன். ஸோ அவங்களுக்கு ஃப்ளேவராக சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லை. அதனால எதாவது தப்பாக இருந்தால் அதை புட்டு வைப்பேன். ஏதாவது கரெக்டாக இருந்தால் அது சட்டு சொல்லுவேன். எப்படி புட்டு சட்டு பண்ணலாமா நண்பா? இந்த டேபிளை நான் உங்களுக்கு நார்மல் டேபிளோட கம்பேரிசன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் எப்படி தான் இந்த டேபிள் ஒர்க் ஆகுது, எதுக்காக இந்த டேபிள் ஸ்பெஷலு அப்படி சொல்லி உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம ப்ராடக்ட் வரப்போகுது வந்துச்சு. நம்ம ப்ராடக்ட்டை வெளியே எடுத்தாச்சு. வேற என்ன இந்த அட்டாபாஸ்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கான யூசர் மேனுவல் தந்துக்கிறாங்க. அது ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது. இந்த அட்டாபாஸை தூக்கி போட்டலாம். யூசர் மேனுவலில் என்னென்ன தந்துருக்காங்க பார்த்தீங்களா, எப்படி தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும், எப்படி தான் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக நீங்கள் எடுப்பீங்க. இடக்க முடுக்கா எடுத்தால் உடஞ்சி போயிடும். அதனால் பார்த்து இதை படித்து எடுங்க. அதனால் இதை ஓரமாக வைங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட்டை வேறு என்ன இருக்குது பார்த்தீங்களா, பில் இருக்குது, அதை தூக்கி போட்டலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் உடையாமல் கிராச் ஆகாமல் வரதுக்கு 4 சைடு ஒரு பஞ்சு மாதிரி தந்துக்கிறாங்க. இது மூலயமா நம்மளுக்கு கிராச் ஆகாது, ஒரு நல்ல விஷயமாவே தந்துக்கிறாங்க. அதை நம்ம இப்போ எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இதில் மொத்தம் 3 கலர் வேரியன்ட் ப்ரௌனு, பிளாக்கு, கிரேவு. இந்த ப்ரௌன் வேலை மட்டும்தான் கம்மியாக இருக்குது, 2000 ருபீஸ். மீதி எல்லாமே இதோட 100 ரூபாய் 200 ரூபாய் அதிகமாகவே இருக்குது. இதோட லிங்க் எனக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டேபிள் பிடிச்சிருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இந்த 2 கிளிப்பும் எதுக்கு தந்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக பிளாஸ்டிக் மாரி. இதை நம்ம இப்படி மவுண்ட் பண்ணி வச்சுருவோம் நம்மளோட டேபிளில். அப்படி வச்சா நம்மளோட லேப்டாப் கீழே ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது கீழே பிளாஸ்டிக்கு, மேலே ரப்பர் மேட். இது எதுக்கு பார்த்தீங்களா, நம்மளோட மவுஸை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. இது மேலே நம்ம கையை வச்சா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால மேலே ரப்பர் கிளாத் தந்துக்கிறாங்க நம்மளுக்கு. இது மூலயமா நம்மளோட மவுஸ் கீழே ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதுதான் நம்மளோட டேபிளோட ஃபுல் லுக்கு. இப்போ நம்ம அப்படியே கிட்ட வந்தீங்களா, இங்கே ஒரு லாக் தந்துக்கிறாங்க. இந்த லாக் எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேபிளோட பிளேட்டை 30 டிகிரி வரைக்கும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்க முடியும். அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இந்த லாக் எதுக்கு பார்த்தீங்களா, இந்த லாக் நம்மளோட டேபிளோட ஹைட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் நான் எப்படி காட்டுறேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் மேடு. இதை தவிர இந்த பிளேட்டு இதை தவிர, ஏன்னா இது மட்டும் அலுமினியம் மேடு, மீதி எல்லாமே பிளாஸ்டிக் மேடு தான் கொடுத்துக்கிறாங்க. பிளாஸ்டிக் மேடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பில் குவாலிட்டி அந்த அளவு ஒர்த்து தான் இல்லை. சாலிடான பிளாஸ்டிக் தான் அவங்க கொடுக்கல. இப்போ இந்த சைடு நான் ஒன் சைடு நான் இப்போ தூக்குனேன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, உடையிற மாதிரி ஃபீலு. ஏன்னா இங்கே பிளாஸ்டிக் கொடுத்துக்கிறாங்க. இந்த இடம் உடையிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட பிளாஸ்டிக் மேடு அந்த அளவு இல்லை. குவாலிட்டி 2000க்கு ஒர்த்து பார்த்தீங்களா, ஒர்த்தாவே தரல. அவங்க தந்து இருந்திருக்கலாம், பட் ஆனால் அந்த அளவு குவாலிட்டி ஒர்த்தாக தரலை. இப்போ நம்ம இந்த டேபிளை ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த 2 நாபை நம்ம எப்படி மவுண்ட் பண்ணலாம் பார்க்கலாம். இந்த நாபை பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம இங்கே மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட லேப்டாப் கீழே உழுவாமல் இருக்கும். இந்த நாபை இப்படி நம்ம மவுண்ட் பண்ணிட்டோன்னா நம்மளோட மவுஸ் இங்கே வச்சுக்கலாம். கைக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் அந்த ரப்பர் கிளிப் கொடுத்துக்கிறாங்க நம்மளுக்கு. அது மூலயமா நம்ம மவுஸும் கீழே உழுவாமல் இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, இந்த சைடு கூட நம்மள லேப்டாப்பை மாற்றிக்கலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. இந்த நாபை இப்படி ப்ளேஸ் பண்ணணும்.
இப்படி பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து இந்த நாபை பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேப்டாப் வந்து கீழே விழுவாமல் இருக்கும். இப்போ வந்து நம்மளோட டேரக்ஷன் கூட மாற்றிக்கலாம். லேப்டாப் இங்கே வச்சுக்கலாம், இல்லை அங்கே வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த நாபு மாற்றுற மாதிரி நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ண தந்துக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம இந்த டேபிளோட லென்த்தை நம்ம பார்ப்போம். இந்த டேபிளோட லென்த் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 5 கட்டம் தந்துக்கிறாங்க. 5 விதமாக நம்ம ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டேபிளில். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த லாக் தந்துருக்காங்க நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த 5 விதமான ஹைட்டை வந்து உங்களுக்கு கிட்ட வியூ காட்டுறேன். இங்கே பாருங்க, நம்மளுக்கு 5 விதமான ஹைட்டு தந்துக்கிறாங்க. மொத்தம் 4 இருக்குது. இதில் ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து லாக் ஆகி இருக்குது. ஸோ மொத்தம் நம்மளுக்கு 5 விதமான ஹைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டேபிளை. இப்போ நம்ம இந்த டேபிளோட ஹைட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 19.7 இன்ச்சு தந்துக்கிறாங்க. எல்லாமே இன்ச்சில் நான் சொல்கிறது. இது மேலே பார்த்தீங்கன்னா 12.6, இது 20.5, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 11.8, இந்த டைகனல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17 இன்ச். மொத்தம் இதுதான் இதோட இன்ச்சு. எல்லாமே நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் தந்துடுறாங்க இடம். ஒரு சின்ன லேப்டாப் ஒரு மவுஸ் வைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு இடம் கரெக்டாக இருக்கும். பெரிய லேப்டாப்பாக இருந்தால் வெறும் லேப்டாப் மட்டும் தான் வைக்க முடியும். மவுஸ் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. நீங்கள் பெரிய லேப்டாப் யூஸராக இருந்தால் கொஞ்சம் உங்கள் யூஸ்ஃபுல்லான திங்ஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளை வந்து நம்ம வந்து 30 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணலாம் சொல்லியிருந்தோம்டா. இந்த 2 லாக் அது ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இந்த 2 லாக்கை எடுத்துட்டு நம்ம வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது 30 டிகிரி வரைக்கும் இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஹைட்டாக இருக்குதுல்ல, இது ஹைட்டாக இருந்தால் எப்படி ஆடுது பாருங்க. இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வெரி ஒர்ஸ்ட்டு. ஒரு 2000 ரூபாய்க்கு ஒர்த்தே இல்லை. பட் ஆனால் ஏன் 2000 ரூபாய் விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் தான் தந்தனால தான் இது வந்து 2000 ரூபாய். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 500 ரூபாய் கூட தேராது. நண்பா, நான் வந்து கம்பாரிசன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த டேபிளோட நம்மளோட நார்மல் டேபிளோட, நம்ம நார்மல் டேபிள் தான் இருக்குது, அந்த டேபிளோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த டேபிளை நம்ம எப்படி வேணுமா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 30 டிகிரியாக இருக்கட்டும், ஹைட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மட்டும் இது ரொம்ப பெஸ்ட்டு. பில்டு குவாலிட்டி பொறுத்தளவு இது பெஸ்ட்டு. அட்ஜஸ்ட் பண்ணுறதை பொறுத்தளவு இது பெஸ்ட்டு. ப்ரோ டேபிளுக்கு இது பெஸ்ட்டு. மற்ற எல்லாத்துக்குமே இது வந்து பில்டு குவாலிட்டிக்கு மட்டும் பெஸ்ட்டு நார்மல் டேபிள். பட் ஆனால் மற்ற எல்லா விஷயத்துக்கும் இது பெஸ்ட்டு. பட் ஆனால் பில்டு குவாலிட்டி மட்டும் நல்லா இல்லை. பில்டு குவாலிட்டி மட்டும் நல்லா இருந்து தான் இருக்குதே மாசான டேபிள். இதே சொல்லியிருக்கலாம். பில்டு குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் பிரச்சனை. அதை மட்டும் பார்த்து நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் தந்துருக்கிறேன், போய் கிளிக் பண்ணி வாங்கி என்ஜாய் பண்ணுங்க நண்பா. அவ்வளோதான் நண்பா, நம்ம இனி பார்த்த இந்த கேஜெட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் திங்க் பண்ணுறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம்.